Hi friends, welcome to Recipes in my home. மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஸ்டீமரில் மரவள்ளி கிழங்கு இதை போல் துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம துருவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸ்டீமரை வச்சுட்டு அதுக்கு மேலே காட்டன் துணி வச்சு விரித்து அதுக்கு மேலே கிழங்கு துருவலை போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட் சூடாக இருக்கும்போதே செஞ்சிடணும். ஒரு பவுலில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும் சேர்த்துட்டிங்கன்னா. நெய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளவு சுகர் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூடாக இருக்கும்பொழுதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்பொழுதே நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.